நம் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் எல்லாவற்றிற்கும் போதுமான நாமத்தினாலே இந்த உயிர்த்தெழுதலை நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக சபையாய் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நாம் அவர் உயிர்த்தெழுந்து விட்டதை அறிக்கை செய்து ஆர்ப்பரிக்கலாமா? உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, உயிர்த்தெழுந்தாரே. எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே, எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே, எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே, எம்மன கலக்கங்கள் அப்படித்தானே செய்தாரு. அவருக்கே எல்லா மகிமையும் கனமும் உண்டாகட்டும். உயிர்த்தெழுந்தாரே, மரணம் உன் கூர் எங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே, மரணம் உன் கூர் எங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே, சாவையும் நோவையும் ஆமென், சாவையும் நோவையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்து கொள்வோம், பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்து கொள்வோம், எக்காலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே, எக்காலம் தொனிக்க மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே, எழுந்தாரே. இப்படி எழுந்தவரை நாம் இன்னும் கீதங்களோடு கூட துதித்து பாடலாமா? கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் என்று கை கொட்டி நாம் அவரை பாடலாம். ஹல்லேலூயா. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம், இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம், உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுருண்டோடுது பார், பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுருண்டோடுது பார், போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திரர் சந்நிதி முன், அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திரர் சந்நிதி முன், கீத
கீதம் பாடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நீல் உயர்த்தி நடப்போம், வருகிறார் ஜெய வீரன். வாசல் நிலைகள் உயர்த்தி நடப்போம், வருகிறார் ஜெய வீரன். நம் மேல வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். நம் மேல வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் பாடிடுவோம். அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஆமென். இந்த தேவன் நம்முடைய சொந்தமானாரே. இவர் நம்மை மீட்டெடுத்த தேவன், இந்த உயிர்த்தெழுந்த தேவன் நமக்கு சொந்தமானாரே என்று சொல்லி, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார் என்று சொல்லி அவரை தொடர்ந்து உயர்த்த போகிறோம். நல்ல தேவன், அவர் சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மையும் தானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மையும் தானே. என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சொல்லிடுவேன் உலகமெங்கும் பறைசாற்றுவேன், ஊரெல்லாம் சொல்லிடுவேன் உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மையும் தானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மையும் தானே. வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். இப்படி நம்மை இந்த தேவன் சொந்தமாக்கி கொண்டாரே. இந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானார், இந்த சர்வ வல்லவர் என் சொந்தமானார். அவர் எனக்காய் ஜீவன் விட்டவர், அவர் எனக்காக உயிரோடு எழுந்தவர். இப்படி எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர், என்னை வழி நடத்துகிறவர், என்னை திரும்பவும் சந்திக்க அவர் வரப்போகிறார் என்கிற உற்சாக துணியோடு கூட இந்த பாடலையும் நாம் பாடலாம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்த
எழுந்தவரே என்பதை பாடலாம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, அவர் போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, எனக்கு அவர் போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆண்டவரே, மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், அந்த யோபுவை போல மனிதர்கள் நண்பர்களும் கூட என்னை வித்தியாசமாய் பேசினாலும், என் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவுமே அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், அப்படியே இந்த ஆண்டவரை என் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் நான் உயிரோடே என் மீட்பரை சந்திப்பேன். அவர் உயிர் தெழுந்தபடியே நானும் அவருடைய அந்த நாளிலே உயிர் தெழுவேன். எனவே என் மீட்பரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி ஆராதிக்கலாமா? மீட்பரே, உயிரோடு எழுந்தவரே, என் மீட்பரே, உயிரோடு எழுந்தவரே, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் அந்நாளில் காணுமே. இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா. எஸ் ஃபாதர், எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா. உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம். எல்லாரும் சேர்ந்து உமக்கே ஆராதனை,
அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அப்படியே அவரை ஆராதிக்கிற அந்த மனநிலைமையோடு கூட உயிரோடு எழுந்தவரே, உம்மை நான் ஆராதனை செய்கிறேன் ஐயா என்கிறதையும் ஹல்லேலூயா 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 அவரை அப்படியாய் பணிந்து கொள்வோமா? உயிரோடு எழுந்தவரை நாம் ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே அவரை ஆராதிக்கிற சிந்தையோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. glory hallelujah. ஜீவித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, அந்த பயத்தெல்லாம் எங்களுக்கு நீக்குகிறீங்களே சுவாமி. பாதாளத்தை குறித்த பயத்தை, மரணத்தை குறித்த பயத்தை எங்களிலிருந்து நீக்கி போடுகிறவரே, நீர் உயிரோடு எழும்பினதுனால ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது பயமின்றி அந்த மரணத்தையும் சந்திக்க முடியும். ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அந்த கடைசி சத்துருவாகிய மரணத்தை நீர் ஜெயித்து உயிர் தெழுத்ததினால ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் நோவையும் சாவையும் ஆண்டவரே பேயையும் கண்டு அஞ்ச வேண்டிய தேவையே எங்களுக்கு இல்லையே சுவாமி. நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா, உமையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. அப்பா, நீரே எல்லா ஆராதனைக்கும் ஆண்டவரே பாத்திரராய் உயிர் தெழுந்தபடியினால ஆண்டவரே, உம்மை பாத்திரர் 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 என்று நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுடைய ஆராதனையை எங்கள் தேவன் ஏற்றுக்கொள்ளுவீராக. தொடர்ந்து அப்பா எங்களோடு கூட இடைபடுவீராக. உமக்கே சகல கன மகிமையையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென் ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்காக பரலோகத்தை விட்டு பூலோகத்திலே வந்து நம்முடைய பாவங்களுக்காக பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களுக்கு ஈஸ்டர் வாழ்த்துவதை நான் அறிவிக்கிறேன். துபாய் தமிழ் பூர்ண சபையின் சார்பாகவும் உங்கள் எல்லாருக்கும் நான் ஈஸ்டர் வாழ்த்துவதில் நான் கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மையில் வைத்த அன்பினாலே நாம் இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியுமாக பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நம்மை ரட்சிக்கும்படியாக நம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை உலகத்திலே அவர் அனுப்பினார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து நம்ம நிறைய காரியங்களை நாம் இழந்து விட்டோம். ஆதாம் ஏவாளையும் ஆண்டவர் படைத்து அவன் தம்முடைய சாயலிலே அவனை சிருஷ்டித்து தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்கு உழுதி அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார். தேவ மகிமையால் அவனை நிரப்பினார். அவனோடு ஐக்கியம் கொண்டார். அவனை ஆசீர்வதித்தார். அவனுக்கு ஆளுகை கொடுத்தார். அவனுக்கு சமாதான சந்தோஷம் சகல ஆசீர்வாதங்களையும் அவனுக்கு கொடுத்தார். ஆனால் மனிதன் அந்த ஆதாம் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவன் ஆண்டவரை அவிசுவாசித்து தேவன் நமக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதையும் மனுஷன் இழந்து விட்டான். ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் இந்த உலகத்தில் வந்து அவர் பிறந்து பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு
உயிரோடு எழுந்ததினாலே இன்றைக்கு நாம் இருந்து போன எல்லாவற்றையும் நம்ம கிறிஸ்து மூலமாக இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதன் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்கிறோம். 1 கொரிந்தியர் 15:17 கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அநேக மனுஷர்கள் உலகத்தில் அவர்களுக்குள்ள தெரிந்த போதனைகளை கொடுத்து அநேக சமயங்களை உண்டாக்கினார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் மரித்து இன்றைக்கும் அவருடைய கல்லறைகள் உலகத்தில் இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு பூலோகத்தில் மனுஷனாக அவர் அவதரித்து மனுஷனாகவும் தேவனாகவும் இருந்து அநேக காரியங்கள் செய்து தேவனுடைய சித்தத்தின்படி நமக்காக அவர் பாடுபட்டு தேவ நீதியை அவர் நிறைவேற்றி தம்முடைய இரத்தத்தின் மூலமாக நம்மளுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை உண்டு பண்ணி அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தராவிட்டால் நம்முடைய விசுவாசம் ஒன்றுமே இல்லை. நம்ம இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மார்த்தட்டி நம்ம நிற்க முடியாது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுடைய இரட்சகர், எனக்காக பாடுபட்டார், உயிர்த்தெழுந்தார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தராவிட்டால் இன்றைக்கு நமக்கு நித்திய ஜீவன் நமக்கு கிடைத்திருக்காது. மரணம் ஜெயிக்கப்பட்டிருக்க முடியாது, பாதாளம் ஜெயிக்கப்பட்டிருக்க முடியாது. மரணமும் பாதாளமும் ஜெயிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே. அன்றைனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே முதலாவது அவர் தேவன் என்பதை அவர் நிரூபித்து காட்டினார். ரெண்டாவது அவர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. ஆண்டவர் எப்படி இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தாரோ, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற நானும் மரித்தாலும் அவர் வரும்போதாவது கடைசி நாட்களிலே அவர் வரும்போது நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. நமக்கு மரணம் நமக்கு இல்லை, நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நம்ம இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதினாலே இந்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆகினால இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு தம்முடைய ரத்தத்தை சிந்தி தேவ நீதியை நிறைவேற்றி நம்ம பாவ பரிகாரம் அவர் செய்து அவர் மரணத்தை ஜெயித்து அவர் உயிரோடு எழுந்ததினாலே இன்றைக்கு சால்வேஷன் இஸ் கம்ப்ளீட்டட். ரட்சிப்பு முற்றிலுமாக நிறைவேறிற்று. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதினால நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருடைய திட்டம், அவருடைய தீர்மானம், அவருடைய அந்த சால்வேஷனுடைய அந்த ரட்சிப்பு நிறைவேற்றப்பட்டு விட்டது. அது மட்டுமல்லாமல் அப்போஸ்தலர் 3:26 பார்க்கும்போது, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். அடுத்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து மறுபடியுமாக நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவே நம்முடைய பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து உயிரோடு அவர் எழுப்பினார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தப்போ எல்லாரையும் அவர் ஆசீர்வதித்தார். விசேஷமாக தாம் பரமேறி போவதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களை அவர் ஆசீர்வதித்தபடியே அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இன்றைக்கும் இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலினாலே பிதாவாகிய தேவன் நம்மை ரட்சித்தது மட்டுமல்ல, தொடர்ந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்துவை அவர் உயிரோடு அவர் எழுப்பினார். நமக்கு உண்டாயிருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் டு பிளஸஸ், நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்மிடத்தில் அவர் மறுபடியுமாக அவரை அனுப்பினார் என்று நம்ம பார்க்கிறோம். பிறகு அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உயிர்த்தெழுதலில் அந்த நாட்களில் நடந்த சம்பவங்களை நம்ம பார்க்கும்போது மார்க் 16:1-4 வாசிக்க நம்ம கேட்போம். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து
கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிறபோது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்துவை வந்து அவருக்கு அந்த கடைசி செய்ய வேண்டிய காரியங்களை முழுதுமாக நிறைவேற்றும்படியாக அவருக்கு சுகந்த வாசனை இடும்படியாக ஸ்திரீகள் மகதலேனா மரியாளும் மற்ற ஸ்திரீகளும் காலையிலே கல்லறையிலே அண்டையில் வருகிறார்கள். வருவதற்கு முன்பாக அவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் அந்த கல்லறையில் வைத்த வரைக்கும் அங்கே அவர்கள் இருந்து அதை பார்த்து விட்டு போனார்கள். சீஷர்கள் அவரை திருடி கொண்டு போவார்கள் என்று மக்கள் சொன்னதுனால பெரிய அரசாங்கம் பெரிய ஒரு கல்லை புரட்டி வைத்து அதுக்கு ஒரு சீல் போட்டு போயிட்டார்கள். அப்போது இவர்கள் இந்த பெரிய கல்லை அவர் பார்த்து விட்டு தான் போனார்கள். ஆனால் இன்றைக்கு மார்னிங் அவர்கள் வரும்போது அந்த பெரிய கல்லை நமக்காக யார் புரட்டி போடுவார்கள் என்று ஒரு பெரிய கவலையோடு அவர்கள் இந்த கல்லறை இடத்துல வருகிறார்கள். வந்து ஆனால் பார்த்தா கல்லறை இட் வாஸ் ஆல்ரெடி ரிமூவ்ட். கல்லறை அந்த கல் ஏற்கனவே புரட்டி போடப்பட்டு இருந்தது. அதனால அவளுக்கு ஒரு விதத்தில் ரொம்ப சந்தோஷம். ஆனால் கல்லறை உள்ளே போய் பார்க்குறார்கள். ஆனால் அங்கே சரீரம் இல்லை. இந்த நாளிலும் இதில் நம்ம என்ன பார்க்குறோம், நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு அநேக காரியங்கள் நம்மை கவலைக்குள்ளாக மாற்றுகிறது. அநேக காரியங்கள் நம்முடைய இருதயத்தை பாரப்படுத்துகிறது. அநேக காரியங்கள் நமக்கு பாரமாக தோன்றுகிறது. அதனால் விசுவாசிகளே கவலைப்படாதீங்க. இந்த ஸ்திரீகள் ஒரு கவலையோடு இந்த பெரிய கல்லை யார் நமக்காக புரட்டி தள்ளுவார்கள் என்று இந்த பாரமான இந்த காரியத்தை யார் நீக்குவாள் என்று சொல்லி வந்தபோது அந்த இயேசுடைய கல்லறையில் முன்பாக வைக்கப்பட்ட அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் உங்களை பாரப்படுத்துகிறதோ, என்னென்ன காரியங்கள் உங்களால் செய்ய முடியல என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்களோ, ஃப்யூச்சரை குறித்து கவலை, இந்த காரியம் எப்படி முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, விசுவாசிகளை பயப்படாதீங்க. அன்றைக்கு அந்த பாரமான கல்லை புரட்டி போட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கிறார். உங்களுடைய கவலையில் அவர் தீர்க்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தப்போ அவர் சொன்னார், நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று உங்களை ஜீவனுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்காக கவலைப்படுகிற நான் உண்டு. தேவன் உங்களை தேவையில் அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் நீங்கள் ஒன்று குறித்தும் கவலைப்படாதீங்கன்னு ஆண்டவர் இயேசு சொன்னார். அது மட்டுமல்ல, நீங்கள் நாளை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்கள் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் விசுவாசிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது உங்களுடைய நிலைமைக்கு மிஞ்சி அநேக காரியங்கள் உங்களுடைய பாரப்படுத்துக்கலாம். விசேஷமாக அநேகருக்கு இந்த பண பிரச்சனை, வருவாய்க்கு மிஞ்சி தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. அநேக பேர் கடன் தொழிலும் கிரெடிட் கார்டு பிரச்சனையிலும் அந்த பண கஷ்டப்படுகிறீர்கள். விசுவாசிகளே, உயிர்த்தெழுந்த இயேசு அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், நம்மோடு இருக்கிறார். நம்முடைய கவலையை தீர்க்க, நம்முடைய தேவையை சந்திக்க, நம்முடைய பாரங்களை நீக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் நம்ம இதில் இருக்கிறார். அதனால் நீங்கள் உங்களுடைய தேவைகளை குறித்து, பாரமான காரியம் குறித்து, இது எப்படி நடக்கும், என்னுடைய ப்ராஜெக்ட் நான் எப்படி முடிப்பேன், என்னுடைய பிள்ளைங்களை நான் எப்படி படிக்க வைப்பேன், என்னுடைய ஃப்யூச்சர் என்ன இருக்கும், நான் எங்கே செட்டில் ஆவேன் அப்படின்றலாம் நீங்கள் ஒன்றை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க. என்னுடைய கம்பெனி சரியாக பிஸ்னஸ் வரலையே, என் கம்பெனி எப்படி ஓடும் அப்படின்னு என்னுடைய நிலைமை மிஞ்சி காரியங்கள் இந்த உலகத்தில் இப்போ நடக்கிறதுனால என்னுடைய கம்பெனிலாம் எப்படி நடக்கும் என்று நீங்கள் அநேக காரியங்கள் குறித்து நீங்கள் கவலைப்படலாம். உங்களுக்கு அது வாழ்க்கையில் பாரமாக இருக்கலாம். விசுவாசிகளே, உயிர்த்தெழுந்த இயேசு நம்ம மத்தியில் உண்டு. நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில் இருக்கிறார். அதனால் நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க. 1 பேதுரு 5:7 சொன்னது போல, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அதனால் அநேக காரியங்கள் உங்களுக்கு பாரமாக இருக்கலாம். நீங்கள் அதுக்காக கவலைப்படலாம். உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு இருக்கிறார், நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் மேல் உங்களை பாரத்தை வைத்து விடுங்க.
அவர் நம்மை விசாரிக்கிறவர். நம்முடைய தேவைகளை அவருக்கு நம்ம தேவைகள் அறிந்த நல்ல மெய்ப்பன் இயேசு நம்ம இதில் உண்டு. நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் நீக்கி நமக்கு இளைப்பாறுதல் அவர் தருவார். உங்களுடைய இருதயத்தின் காரியங்களை அவர் அறிவார். உங்களுடைய கவலைகளை அவரிடத்தில் வைத்து விடுங்க. நம்ம கவலைப்படுறதுனால நமக்கு ஒன்றும் கூட்டம் போகிறதில்ல, குறைக்கும் போகிறதில்ல. அதை நம்மளால் அதை செய்து முடிக்கவும் போகிறதில்ல. ஆனால் ஆண்டவராக இயேசுனுடைய பாதத்தில் நம்முடைய பாரங்களை வைத்து விடுவோம். அவரிடத்தில் நம்ம கவலைகளை சொல்லுவோம், பாரங்களை வைத்து விடுவோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு இளைப்பாறுதல் தருவார். நம்ம அவர் விசாரிக்கிறார் ஆனபடினால நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க. கர்த்தர் உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். உங்களுடைய பண நெருக்கடி, உங்களுடைய குடும்பத்தின் காரியங்கள், பள்ளிக்கூடத்துக்குரிய காரியங்கள், உங்களுடைய கம்பெனியுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொறுப்பெடுத்துக் கொள்வார். உயிர்த்தெழுந்த இயேசு நம்ம இதில் உண்டு. அவர் நமக்கு சகலத்தையும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அதனால் அவர் மேல் உங்கள் பாரத்தை, கவலைகளை நீங்கள் வைத்து விடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து செய்த இன்னொரு காரியம், அவர் நம்முடைய கவலைகளை அவர் நீக்குகிறவராக இருக்கிறார். He will take away our worries. அடுத்து நம்ம பார்க்கும்போது யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15-16. இயேசு அவளை பார்த்து, ஸ்ரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். பிறகு நம்ம பார்க்கும்போது இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். இதை நம்ம பார்க்கும்போது மரியாள் மற்ற ஸ்திரீகளுடனே அதிகாலையில் எழுந்து அவருக்கு சுகந்த வர்க்கும்படியாக கல்லறை நோக்கி வருகிறாள். ஆனால் கல்லறை திறந்திருந்தது. உள்ளே பார்க்கும்போது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இல்லை. ஆனால் மற்றவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் இந்த மகேசன மரியாள் மட்டும் அங்கேயே இருந்து கவலைப்பட்டு, என் ஆண்டவரை எப்படியாவது நான் தேடி கண்டுபிடிச்சிடணும், அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யணும், அவரை நான் எடுத்துக்கொண்டு போய் அவரை நான் கனம் பண்ண வேண்டும் என்று தன் இருதயத்திலே அவள் வாஞ்சித்து அதற்காக அவள் அழுது கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து மரியாளே என்று அவளை அவர் அழைக்கிறார். இதை நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர் செய்த ஒன்றிற்காரும், He will wipe away your tears. அவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவர் காண்கிற தேவன், நம் கண்ணீரை துடைக்கிற தேவன். அது மட்டுமல்ல, நம்மோடு கூட இருந்து அவர் கண்ணீர் விடுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்முடைய கண்ணீரையெல்லாம் அவர் துருத்திலே வைத்து வைக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய உள்ளான இருதயத்திலே நம்ம வாஞ்சிக்கிற காரியத்தை நம்ம ஏங்கி நின்று அதுக்காக கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சையை அவர் அறிந்து அதை நிறைவேற்றி நம் கண்ணீரை அவர் துடைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். மரியாள் இயேசுவை காணவில்லை என்று அவள் அழுது கொண்டிருக்கும்போது அவளை மரியாளே என்று அழைத்து அவளை அவர் திடப்படுத்தினார், அவளுக்கு ஆறுதல் செய்தார். அவ்விதமாகவே நாம் உண்மையாகவே ஆண்டவரே நம்ம முழு இதயத்தோடு முழு வாஞ்சியோடு உண்மையோடு ஆண்டவரை நம்ம தேடும்போது கர்த்தர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் வாஞ்சியை அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த நாளிலும் நம்முடைய உள்ளான இருதயத்தில் நம்மளுக்கு என்ன தேவைகள், பாரங்கள் காணப்படுகிறது, இன்னும் எனக்கு திருமணம் ஆகவில்லையே, இன்னும் எனக்கு வேலை கிடைக்கலையே, இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, இன்னும் எனக்கு சரியாக எனக்கு வீடு நான் கட்டவில்லையே, நான் எங்கே போய் செட்டில் ஆவேன், இன்னும் நான் கர்த்தருக்கு நான் இன்னும் எப்படி அதிகமாக ஊழியம் செய்வேன் என்று நீங்கள் இருதயத்திலே வாஞ்சியோடு நீங்கள் ஏங்கி நிற்கிற காரியத்தை ஆண்டவர் அறிவார். நம்முடைய கண்ணீரை இருதயத்தை நோக்கி பார்க்குற தேவன் இந்த நாளில் உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சியை அவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்கள் இந்த வாழ்க்கையிலே அவர் பெரிய அற்புதம் செய்வார். அடுத்தது நம்ம பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த உயிர்த்தெழுந்த அந்த காலை நேரத்திலே 2 சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்து விட்டார்கள், அவரை அடக்கம் பண்ணி விட்டார்கள். ஆனால் காத்தால்
போய் பார்க்கும்போது அவர் கல்லறையில் இல்லை அப்படின்னு கலங்கி துக்கத்தோடு அவர்கள் சோர்ந்து போய் எம்மா ஊருக்கு நடந்து கொண்டு போயிருக்கிறார்கள். 17ஆம் வசனம் பார்க்கும்போது, அப்போது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒரு சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்கள் இருதயத்தில் ரொம்ப துக்கம் அடைந்து சோர்வோடு கலங்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் இயேசு கிறிஸ்து வந்து அவர் ராஜா என்று சொன்னார், யூதருக்கு ராஜா என்று சொன்னார். அப்போது இயேசு கிறிஸ்து தன்னுடைய வல்லமையினால் அவரை பெரிய அற்புதம் செய்து எப்படியாவது ரோமர்கிட்ட சண்டை போட்டு ஜெயித்து தங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கட்டிடுவார், அவர் ராஜாவாக இருப்பார், இவர்களெல்லாம் அங்கே மந்திரிகளாக இருப்பாங்க, ஆளுவார்கள் என்று ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த இயேசுவை என்ன பண்ணிட்டாங்க, அதே சோல்ஜர்ஸ் அவரை அறைந்து அவரை கொலை செய்து அடக்கம் பண்ணிவிட்டார்கள். அப்போது அடக்கம் பண்ணிவிட்ட பிறகு இயேசு கிறிஸ்துவும் அங்கே காணவில்லை. இவர்கள் சோர்ந்து போய் துக்கமுள்ளவர்களாக, அது மட்டுமல்ல 21ஆவதுல அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம் அப்படின்னு. அப்போது இயேசு கிறிஸ்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அங்கே இல்லை. அதனால் அவர்கள் ஒரு நம்பிக்கையற்றவர்களாக, துக்கமுள்ளவர்களாக, சோர்ந்து போனவர்களாக அவர்கள் நடந்து போகிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே அவர்களோடு கூட சேர்ந்து அவர்களுக்கு ஆதியாகமத்திலிருந்து தீர்க்கதரிசிகள் சொன்னது காரியங்கள், வேதத்தில் உள்ள காரியங்கள், இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்கள் எல்லாம் அவர்கள் விளக்கி காட்டி கொண்டு போனபோது அவருடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சமாதானம் அந்த சீஷர்களுக்கு காணப்பட்டது. அதனால் இந்த நாளிலே அநேக பேர் இந்த நாளில் நீங்கள் சோர்ந்து போய் துக்கம் அடைந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்களா? ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட வருவார், நம்மை அவர் ஆற்றுவார், தேற்றுவார், நமக்கு வேத வசனங்களை அவர் விளக்கி காட்டுவார், நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார், நம்மை அவர் திடப்படுத்துவார், நமக்கு சமாதானம் தருவார், அவர் நமக்கு சந்தோஷத்தால் நம்மை அவர் நிறைப்பார். அதனால் இந்த நம்ம காரியம் பார்க்கும்போது ஒரு ஆசீர்வாதம் நமக்கு என்னென்னா, he will strengthen the hopeless, weak, weary and worried people. நம்பிக்கையற்று துக்கத்தோடு சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்கு தேவன் பலன், சந்தோஷம் தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அதனால் இந்த நாளிலே நீங்கள் அநேக காரியங்களை நீங்கள் நினைச்சது நடக்கலை, உங்களுக்கு தேவையானது கிடைக்கல, நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கல என்று நீங்கள் சோர்ந்து போய் துக்கத்தோடு நீங்கள் நம்பிக்கற்றவர்களாக இருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. இந்த உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய இருதயத்தில் நம்ம சோர்ந்து போகிற காரியத்தில் நம்ம அவர் திடப்படுத்துவார், நம்மை அவர் பலப்படுத்துவார், நமக்கு சந்தோஷம் தருவார், அவர் நம்ம நல்ல விசுவாசத்தை அவர் தந்து நம்மை அவர் மகிழ்ச்சியால் அவர் நிறைப்பார். பிறகு நம்ம பார்க்கும்போது மற்ற சீஷர்கள்லாம் இயேசு கிறிஸ்துவை அவர் சொன்னார், நான் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்படுவேன், ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் அவர் சொன்ன போதிலும் அவைகளை அவர் அந்த சீஷர்கள் அவர்கள் விசுவாசிக்காமல் அவர்கள் கலங்கி திகைத்து திகில் கொண்டு பயந்து இருக்கிற இடத்துல ஆண்டவர் போய் தாமே அவர்களுக்கு சமாதானத்தை அவர் கூறுகிறார். யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். வேத வாக்கியங்கள் பார்க்கும்போது அவர்கள் திகில் கொண்டு பயந்து கலங்கி திகைத்து சமாதானம் இல்லாத இருக்கும்போது ஆண்டவர் தாமே அவர்கள் மத்தியிலே வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த நாளிலும் நாம் பயந்து அநேக காரியங்கள் குறித்து நம்ம பயந்து திகைத்து கலங்கி திகில் கொண்டு கலங்கி நிற்கிற இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாதான பிரபாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். நீங்கள் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, நீங்கள் எண்ணத்தில் விசுவாசமாக இருங்க, தேவனத்தில் விசுவாசமாக இருங்க, நான் உங்களுக்கு சமாதானம் தருகிறேன், நான் உங்கள் சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாளிலே கலங்கி திகைத்து பயந்து திகில் கொண்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சமாதான பிரபுவாகிய உயிர்த்தெழுந்த
நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மெய்யான சமாதானத்தை தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், He will remove fear and give peace. நம்ம கலங்கி பயந்து இருக்கிற நமக்கு தேவன் நமக்கு சமாதானம் சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். பிறகு நம்ம பார்க்கும்போது அது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றார். இதில் நம்ம 2 ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் அனுப்பியிருக்கிறார். நான் போய் பிதா வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியான உங்களுக்கு நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த பரிசுத்தவானை வந்து அவர் இந்த காலத்திலே நமக்கு வேண்டிய, இந்த வாழ்க்கைக்கு வேண்டிய பலனை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். நம்மை சத்தியத்தில் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்மை ஆட்டுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம தேற்றரவாளனாக பரிசுத்த ஆவி நமக்கு இருக்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போனதுனால நமக்கு கிடைத்த இன்னொரு ஆசீர்வாதம், பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் நம்மோடு எப்போதும் கூட இருந்து நம்மை தைரியப்படுத்தி நமக்கு சத்தியத்தில் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் மத்தியிலே உண்டு. அதனால் விசுவாசிகளே பயப்படாதீங்க. பரிசுத்த ஆவியான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு பலன் தருகிற தேவனாக இருக்கிறார். நம்மை சத்தியத்தில் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம தீர்த்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். அதனால் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால நமக்கு கிடைச்ச இன்னொரு பாக்கியம், He sent us the Holy Spirit. நமக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அவர் அனுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அதனால் இயேசு கிறிஸ்து உயிரோடு போன பிற்பாடு அவர் செய்த அந்த பெரிய மகத்தான ஊழியத்தை செய்யும்படியாக நமக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். அதுக்கு வேண்டிய அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அதனால் அடுத்த ஆசீர்வாதம், He gave us the authority to do His ministry. அவருடைய ஊழியத்தை செய்யும்படியான அதிகாரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்து விட்டு போகிறார். நீங்கள் உலகெங்கும் போய் சுவிசேஷம் சொல்லுங்கள், எல்லாரும் சீஷராக்குங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் உங்கள் ஞானஸ்நானம் கொடுங்க, நீங்கள் விசுவாசிப்பனால் அநேக அற்புதம் அடையாளம் செய்வீங்கன்னு சொல்லிட்டு, அதோடு மட்டும் இல்லை, அந்த உயிர்த்த அந்த இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதையெல்லாம் கேட்பீர்களோ அதை பிதாவானவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் போய் சகல அதிகாரமும் எனக்கு பிதாவன் கொடுத்திருக்கிறார். அதனால் நீங்கள் போய் சுவிசேஷத்தை நீங்கள் சகல ஜனங்களுக்கு நீங்கள் அறிவீங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருந்தபோது நமக்காக நம்முடைய தேவையெல்லாம் சந்தித்து வந்தார். இப்போது அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போன பிறகு அவர் பிதாவின் வலது பாசத்திலே அவர் வீட்டிருக்கிறார். அவர் நமக்காக பிரதான ஆசிரியராக நமக்காக பிதாவினத்தில் பரிந்து பேசுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். நாம் இப்பெல்லாம் நம்ம பாவம் செய்து ஆண்டவரை நோக்கி பாவம் மன்னிப்புக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ, அப்போல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பாசத்தில் இருப்பதால் நமக்காக அவர் பிதாவினத்தில் பரிந்து பேசுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஸோ இன்டர்சீட் ஃபார் அஸ் வித் த ஃபாதர். அதனால் நமக்காக பிதாவினத்தில் அவர் பரிந்து பேசுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, கடைசியாக மத்தேயு 28:20, இதோ உலகத்தின் முடிவு பர்யந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூடனே இருக்கிறேன். நமக்காக வந்து நம்முடைய பாவங்களை சுமந்து தேவ நீதியை நிறைவேற்றி தம் விலையேற ரத்தத்தை சிந்தி ரட்சிப்பை உண்டு பண்ணி அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் அவர் நம்மதிலே அவர் வாசமாயிருக்கிறார். இம்மானுவேல், அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அதனால் உயிர்த்தெழுந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக
வந்த அந்த ஆண்டவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கவலைகளை தீர்க்கிறவராய் அவர் இருக்கிறார். நல்ல மேய்ப்பனாய் அவர் இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை ஆட்டி தேட்டி சகல சக்தியில் நடத்தி நம்ம பலப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்ம தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் விசுவாசிகளே அநேக ஆசீர்வாதம் நம்ம பார்த்தோம். முதலாவது ஆசீர்வாதம் நம்ம பார்த்தது சால்வேஷன் இஸ் கம்ப்ளீட்டட், அந்த ரட்சிப்பு முற்றிலுமாக நிறைவேறினது. ரெண்டாவது ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, டு பிளெஸஸ், நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். மூன்றாவது ஆசீர்வாதம், யூ வில் டேக் அவே அவர் worries, நம் கவலைகளை அவர் நீக்குகிறவர். யூ வில் வைப் அவே யுவர் tears, நம் கண்ணீரை யாவையும் அவர் துடைக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். யூ வில் ஸ்ட்ரென்தன் த ஹோப்லெஸ் அண்ட் ஒரீடு பீப்புள், நம்பிக்கற்று துக்கத்தோடு இருக்கிற சோர்ந்து போயிருக்கிறவருக்கு தேவன் பலன் தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். யூ வில் ரிமூவ் ஃபியர் அண்ட் கிவ் பீஸ், நமக்கு கலங்கி சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு தேவன் சமாதானத்தை தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். He sent us the Holy Spirit, நமக்கு பரிசுத்த ஆவியானவரை அவர் அனுப்பினார். He gave us the authority to do his ministry, அவர் விட்டு போன ஊழியத்தை செய்யும்படியான ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தையும் அதிகாரத்தையும் நமக்கு அவர் கொடுத்தார். He is intercede for us with the Father, நமக்காக பிதாவத்தில் பரிந்து பேசுகிற தேவனாக அவர் இருக்கிறார். கடைசியாக நம்ம பார்த்தோம் டு பி வித் அஸ், அவர் உயிரோடு இருந்தது டு பி வித் அஸ், நம்மோடு அவர் கூட சகல நாட்களும் நம்மோடு கூட இருந்து நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அதனால இந்த இயேசுக்கு உயிர்த்து எழுதுனால 10 ஆசீர்வாதங்களை நாம் பார்த்தோம். அதனால் நீங்கள் இவ்வளோ ஆசீர்வாதத்தை நீங்கள் கேட்ட நீங்கள் ஒரு நாள் நீங்கள் கலங்காதீங்க, திகைக்காதீங்க, பயப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்ம ரட்சிப்பை நிறைவேற்றின தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை பரிசுத்தாவினை நிறைத்து நம்மை சத்தியத்தில் நடத்தி நம் கவலைகளெல்லாம் நீக்கி பயத்தை நீக்கி நம்முடைய உயிரத்தின் மாஞ்சங்களை அவர் நிறைத்து நம் கண்ணீரை அவர் துடைத்து நம்முடைய தேவையை சந்தித்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அதனால் இந்த 10 ஆசீர்வாதங்களால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால நமக்கு கிடைத்த இந்த 10 ஆசீர்வாதங்களை நீங்கள் விசுவாசித்து அதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதம் பெற்று சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஈஸ்டர் நல்ல நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் விதமாய் கூடி வர தேவன் இந்த அந்நிய நாட்டிலே வாழ்கிற நமக்கு கொடுத்த கிருபைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த நாட்கள் முழுவதும் நல்லவராக இருந்தாரே, உயிரோடு எழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் அரசாளுகிறவராக இருக்கிறபடியினால் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மகிழ்ச்சியான நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மரித்து மண்ணுக்கு மண்ணாய் போனவராய் இல்லாதபடி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மரணத்தை வென்றவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்மை தொழுது கொள்ளும்படி ஆண்டவரே உம்முடைய வசனங்களை கேட்கும்படியான இந்த கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்தபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உயிர்த்தெழுந்த நல்ல நாளிலே நீர் எந்த காரியங்களே உம்முடைய ஜனங்களுக்கு செய்திரோ அவைகளை இன்றைக்கும் செய்ய நீர் வல்லவராக இருக்கிறபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் ஆண்டவரே. நேற்றுக்கு அவர்களுக்கு செய்தவர் இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் செய்ய வல்லவராக இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் உயிரோடு எழுந்தபடியினால் எங்களுடைய ரட்சிப்பை ஆண்டவரே பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் உயிரோடு எழுந்திராவிட்டால் நாங்கள் எங்களுடைய பாவத்திலே நாங்கள் மரித்திருப்போமே. எங்களுடைய ரட்சிப்பை பூர்ணப்படுத்தும்படியாய் நீர் எங்களுக்காக உயிரோடு எழுந்திரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாவ ஸ்தோத்திரம். தேவரீர் நீர் அந்த நாளிலே கலக்கத்தோடு இருந்த ஜனங்களை ஆசீர்வதித்து சமாதானம் கொடுத்தீரே. எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவராக மாறாதவராக இருக்கிறபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கவலைகள் எல்லாம் என் பேரிலே வைத்து விடுங்கள், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய கவலைகளை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கொடுக்கும் பொழுது
நீர் எங்களை விசாரிக்கிறீர், எங்களை நடத்துகிறவராக இருக்கிறீர். இந்த நாளிலும் கூட எங்களை நடத்துகிறவர் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்ணீரை துடைத்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை கொடுக்கிறவர் ஆண்டவரே. நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையிலே எப்படியாக முடியும் நாளைய தினம் என்று சொல்லி அறியாது இருக்கிற அந்த சூழ்நிலையிலே நீர் எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களுடைய கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நீ துடைக்கிறவரப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகம் கொடுக்கிறபடி அல்லப்பா, உம்முடைய சமாதானத்தையே எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர். உபத்திரவங்கள் பிரச்சனைகளின் மத்தியிலே கர்த்தாவே நீர் எங்களை ஆறுதல் படுத்துகிறவர் ஆண்டவரே. எங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறவரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம். இவைகள் எல்லாம் நாங்கள் கடந்து சொல்லும்படியாக, நீர் சொன்னவைகள் எல்லாம் எங்களுக்கு ஞாபகம் ஊட்டும்படியாக நீர் தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை சகல சத்தியத்திற்குள்ள நடத்துகிற, எங்களை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க, உமக்கு ஊழியம் செய்யும்படியாய் எங்களை பலப்படுத்துகிற ஒரு ஆண்டவரே. அன்றைக்கு உடைய ஜனங்கள் ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையிலே நீர் மரித்த பொழுது இருந்தார்கள். ஆனாலோ அவர்கள் மத்தியிலே நீர் பெந்தைக்கோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியை அனுப்பின பொழுது ஹல்லேலூயா நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம். நீர் உயிரடைய செய்தீர் ஆண்டவரே. சபை மலர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே அவ்விதமாய் செய்ய நீர் வல்லவராக இருக்கிறபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம்ப்பா. எங்களுக்காக இப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறீர் ஐயா. எங்களுடைய பலவீனத்தில் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஆண்டவரே, எங்களுக்காக நீர் வேண்டுதல் செய்யும்படி, நீர் வேண்டுதல் செய்கிறபடியினால், பிதாவின் இடத்துல எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மகிமையை பார்க்கும்படியாக எங்களுக்காக வேண்டுதல் செய்திருக்கிறீர் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இம்மானுவேல் ஆண்டவரே. நீர் எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறவர். எங்களுடைய சூழ்நிலைகள் மாறலாம், எங்களுடைய பிரச்சனைகள் வித்தியாசமாக காணப்படலாம், ஆனால் இவைகளின் மத்தியிலே நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆற்றி தேற்றி வழி நடத்துகிறவர் ஆண்டவரே. இந்த உயிர் தழுந்த இந்த நல்ல நாளிலே எங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முடிந்து விட்டது, எங்களாலே இன்னொன்று செய்ய முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையிலே, இருண்ட சூழ்நிலைகளிலே கர்த்தாவே நீர் எங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவராக இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க தேவன் நீர் அல்லவோ ஆண்டவரே. உம்மை துதிக்கிற ஆண்டவரே. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற தேவன் இந்த நாளிலும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கும்படியாய் நீர் எங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவரே இப்பொழுதும் பிதாவின் இடத்துல வேண்டுதல் செய்கிறபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இதனால் உம்முடைய வசனத்தை பகிர்ந்து கொண்டு உம்முடைய அடியானோடு உம்முடைய கரம் கூட இருந்து அநேக ஆசீர்வாதமாக எடுத்து உபயோகப்படுத்தும். காணொலியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் நீர் மாற்றி போட்டு கர்த்தாவே அவருடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கிறபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக கடந்து சென்று கர்த்தாவே அவர்கள் எல்லா பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி போடு ஆண்டவரே. குடும்பத்தை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, வேலையிலே இருக்கிற பிரச்சனைகள் ஆண்டவரே, தொழிலிலே இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கூட உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க வாய்க்க பண்ணுங்கப்பா. உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே இல்லப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஒரு புதிய நம்பிக்கை எங்களுக்கு தந்திருக்கிறபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அழுது புலம்ப வேண்டுவதில்லை ஆண்டவரே. நீர் எங்களுடைய நம்பிக்கையாக நீர் உயிரோடு எழுந்தபடியினாலே ஹல்லேலூயா எங்களுக்கு ஒரு நித்திய மீட்பை உண்டு பண்ணி எங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தந்திருக்கிறேன். நாங்கள் இந்த உலகத்தோடு எங்களுடைய வாழ்க்கை முடிந்து போகிறதில்லை. உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் உண்மை சந்திக்க போகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான கிருபையை தந்து வழி நடத்துவீராக. நாமத்தை மகிமைப்படுத்தும். தொலைதூரத்திலே தங்களுடைய அருமையானவர்களை விட்டு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அவருடைய தேவையில் எல்லாவற்றையும் நீ சந்திப்பீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. துதி கனமும் மகிமை யாவும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தரிசனங்கள் சாத்தி
இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோருடைய ஐக்கியமும் வழி நடத்தலும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருந்து நடத்தி சமாதானம் தந்து நடத்துவாராக. ஆமென்.